வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி 2024 கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள், பட்டதாரி பொறியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த இரண்டாவது வீடியோவில் இன்றைக்கு நாம் ஒரு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அவைகளை மாத்திரம் நாம் இதில் கொஞ்சம் பார்த்து விடலாம். அதன் பிறகு அடுத்த வீடியோவில் நியூட்டன்ஸ் லாவைகளை எல்லாம் நாம் டிஃபைன் செய்து அதன் பிறகு பண்ணலாம். Okay, I am Professor S. Kandasamy, formerly Government Engineering College Professor. Presently, we have launched a YouTube channel on behalf of the academy what we have started in Coimbatore, SKP, Citadel Life Skill Academy. Now, this is the YouTube channel what we have started. It's called as Vandi Paida. So, welcome you all for the second video. I am putting so this is on the topic of the third unit of your engineering examination syllabus, engineering mechanics and standard materials. So இதனுடைய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் இருக்குல்ல, ஃபோர்ஸஸ், டைப்ஸ் அண்ட் லாஸ், இதில் தான் நாம் இப்போ இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வில் ஹாவ் சம் பேசிக் கான்செப்ட், அதனுடைய ஐடியா, த மெக்கானிக்ஸ் ஆஃப் பேசிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் ஃபர்தராக வில் ப்ரொசீட் இட். ஓகே, ஸோ in engineering mechanics, my school 11th standard you have started, but the problem is நிறைய பேர் 11th standard இதை படிச்சிருக்க மாட்டீங்க. நான் நீங்களாம் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்டுக்கு காமன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ அதனாலேயே உங்களுடைய நினைவுகளை திருப்பி கொண்டு வருவதற்காகத்தான் ஃபண்டமெண்டலி இந்த வீடியோ. ஸோ பேசிக்கலி இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as a rigid body mechanics. We will consider all the materials what we are using for our engineering purpose as rigid bodies to start with. அப்படி ஒரு கருதுகோளை நாம் மேற்கொண்டு விடுவோம். ஸோ ரிஜிட் பாடிஸுங்கிறத மொழிபெயர்ப்பு கட்டிருக்க பொருள் அல்லது விரைமை பொருள். ஸ்டிஃபாக இருக்கும், ரிஜிட்னாக்க அப்படி தான், ரிஜிட் ஆர் ஸ்டிஃபாக இருக்கிற பொருட்கள். பேசிக்கலி எல்லா பொருட்களும் நானோ மெட்டீரியலிருந்து அப்புறம் அணுக்களாக பல்வேறு கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கின்றன. அந்த கோடிக்கணக்கான அணுக்கள் எல்லாம் தொகுத்தால் அதனுடைய அணுக்கொத்துக்களை நாம் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாலிகூல்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கிள், ஒரு துகள், கண்ணுக்கு தெரிகின்ற துகள் என்று சொல்லுவோம். அந்த துகளுக்கு அந்த பல்வேறு துகள்கள், கோடிக்கணக்கான துகள் ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு ரிஜிட் பாடி. ஓகே, ஒரு காங்கிரீட், ஒரு பேசிக்கலாக ஒரு கல், ஒரு 10 சென்டிமீட்டர் கியூபிக்கல் கல் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கனாங்க, அதன் உள்ளே துகள்களுக்குள்ளே மாலிகூல்ஸ் என்கின்ற மூலக்கூறுகள், அதன் பிறகு அணுக்களை சிதைத்து பல்வேறு நானோ மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்ஜினியரிங் மெட்டீரியல். பட் இதை எல்லாத்தையுமே நாம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் முதல்ல வில் கால் தம் as rigid body which does not deform under load. ஏதேனும் விசைகள் செலுத்தப்பட்டாலும், அதன் மேல் பாரத்தை தூக்கி வச்சாலும், சுமையை தூக்கி வச்சாலும், ஓகே, எல்லாம் என்ன பண்ணாங்க, இட் வில் நாட் டிஃபார்ம். இப்படி நம்ம ஒரு அசம்ஷன் இல்லைனா ஒரு கருதுகோள்வை வைத்துக்கொண்டு தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை நம்ம படிக்க தொடங்குவோம். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் மேஜராக 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், நிலையியல். ஓகே, ஸோ அந்த விசைகளால் தாக்கப்படும் கட்டிருக்க பொருட்களின் சமச்சீர் நிலையை ஆய்வு செய்வது. எல்லா சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸும் ஃபண்டமெண்டலி தே ஆர் கன்ஸ்ட்ரக்டட் டு ரிமைன் இன் அ பிளேஸ். ஓகே, பூமியில் நிலைநிறுத்தப்பட்டு தான் எல்லா கட்டுமானங்களும் செய்யப்படுகின்றன. ஸோ அவை நிலையாக இருக்கணும் ஒரு இடத்துல. ஸோ அதனால தான் ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, it deals with the equilibrium of bodies under the action of forces. நிலையாக அது ஒரு இடத்துல இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துக்கிறீங்க. ஓகே, சேர் தரையில் இருக்குது. ஸோ சேரோட 4 கால்களும் தரையில் தொடுகின்ற புள்ளிகளில் தரையிலிருந்து ஒரு ரியாக்ஷன், எதிர்விசை ஒன்று இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு முதுகை பின்னாடி சாய்ச்சி வச்சுருக்கிறீங்க. அதுக்குள்ள அந்த நாற்காலியினுடைய முதுகு தகடு உங்களுக்கு உங்கள் முதுகில் ஒரு ரியாக்ஷன் இது பண்ணும். உங்களுடைய மொத்த எடை கீழ் நோக்கி
சென்டர் ஆஃப் கிராவிட்டி, உங்களுடைய உடம்பின் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக கீழ் நோக்கி செலுத்தப்படும். அது வந்து உங்களுடைய எடை. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு சமநிலையில் இருந்தால் தான் நீங்கள் கீழே விடாமல் இருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் வந்து ஒரு டாப்பில் ஆகியோ இல்லை வந்து ஓவர்டர்ன் ஆகியோ சேர்லேருந்து கீழே விழுந்துருங்க. அதை போலவே ஒரு கிரேன் ஒரு மிகப்பெரிய எடையை தூக்குகிறது. ஸோ இந்த தூக்குகின்ற எடை, ஓகே, இந்த கொக்கி, இந்த ஸ்டீல் ரோப்பினுடைய எடை, இந்த பூமியுடைய அந்த எடை, ஓகே, அப்புறம் இந்த வண்டியோட எடை, இந்த கிரெயின் வண்டியோட எடை, இது எல்லாமே எப்போதுமே தரையில் தரையில எல்லாம் வந்து இந்த வெயிலை வச்சுட்டு அப்படியே தூக்குனாக்கா எல்லாம் வண்டி நகர்ந்துடும். ஸோ இதுக்கு எல்லா எர்த் மூவர்ஸ்லையும் இந்த கிரெயின்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு 4 கால்கள், யானை கால் மாதிரி 4 கால் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த இது இருக்கு இல்லையா, தரையில் ஊண்டி நிற்கும். ஸோ மொத்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் திஸ் வெஹிக்கிள் லோடு எக்ஸட்ரா இது இந்த பக்கத்தில் இதனுடைய ரிசல்டன்ட் சமநிலை ஃபோர்ஸ் வந்து இப்படி கீழே வந்து இது பார்க்கும். இதுவும் சமநிலையில் இருந்தால்தான் இது இந்த நிலையில் இருக்கும். ஓகே ஓகே ஸோ டைனமிக்ஸ் இஸ் த செகண்ட் பிரான்ச். த செகண்ட் பார்ட் ஆஃப் த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இஸ் கால்ட் as dynamics, which deals with the all moving bodies in the world, like a automated car, okay, manually operated vehicles like cycles, okay, bicycles, etc. இது வந்து இட் ரெப்ரசன்ட் ஷூட்டிங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு இந்த இதுக்கு வந்து ஒரு டார்கெட் டிஸ்கை வந்து இது வந்து ஃபயர் பண்ணும். ஓகே, லைக்வைஸ் அதாவது வந்து இந்த ஃபயர்டு புல்லட், ஓகே, அடிக்கப்பட்ட பந்து, கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து டோனி எடுத்த சிக்ஸர் பந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஓகே, that's called as a motion. Okay, likewise all the satellites we have launched from ISRO, which are under orbit in the space, okay, they are under motion. Okay, so கட்டிருக்கல் பொருட்கள் மேல் செயல்பட்டு இயங்கடச் செய்யும் விசைகளையும் அந்த இயக்கம் எவ்வாறு நிகழும் என்பதை பற்றியும் அறிவிக்கும் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அதுக்கு பேர் வந்து டைனமிக்ஸ்னு பேர். ஓகே, இப்போது mechanics, so we will see the fundamental concept again. The plus 2ல தான் இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எனி மெக்கானிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி we will define the fundamental quantities of mechanics: mass, length, time. MLT system அப்படின்னு சொல்லுவோம். mass is the quantity of matter in a body. okay, மூலக்கூறுகள், அணுக்கள் எல்லாம் சேர்ந்தது, அதனுடைய டோட்டல் நிறை என்பது மாஸ் எனப்படும். டைம், அப்புறம் லெங்த், 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள தூரத்தை அளப்பதற்கு, அல்லது வான்வெளியில் ஒரு இது இருக்குல்ல, ஒரு சிஸ்டத்தினுடைய ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டத்தை நாம் வந்து எங்கே இருக்கிறது என்று சொல்வதற்காக, ஓகே, அதனுடைய அளவை சொல்வதற்காக, நீளம், அகலம், இதெல்லாம் லெங்த் குவான்டிட்டி. ஓகே, தென் டைம், காலம். ஸோ இந்த 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இருந்தால் தான் வில் டிஃபைன் அ பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எனி மெக்கானிக்ஸ். ஸோ இதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகே, தென் ஃபோர்ஸ் represents the action of one body on another body, characteristic by its magnitude, direction of its action and its point of application. இப்படி தான் நம்ம வந்து பின்னாடி வந்து ஒரு ஃபோர்ஸ் என்றால் விசை என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு அளவு இருக்கும், எண் மதிப்பு, எவ்வளோ வேல்யூ என்பது வந்து ஒரு மேக்னிடியூட். அது எந்த திசையில் அந்த விசை செலுத்தப்படுகிறது என்பது வந்து டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷன். ஆர் ஒரு நேர்கோட்டில் சென்றால் அதனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் பேர் அதுக்கு. ஆர் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் இட்ஸ் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். அந்த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வழியாக ஒரு கோடு வந்து நம்ம வரைஞ்சோன்னா இட்ஸ் கால்ட் as a line of action. This is a complete definition of force. Okay, so Newtonian mechanics la the mass, length and time irukla, these things will call it as fundamental dimension or fundamental quantities. அடிப்படை ராசிகள்னு பேர் இதுக்கு வந்து தமிழில். ஓகே, டெரைவ்டு டைமென்ஷன்ஸுக்காக வந்து டெரைவ்டு கான்செப்ட்ஸ்லாம் வழிவந்த ராசிகள், இவற்றின் அடிப்படையில் வந்து நம்ம இதை வந்து நம்ம வந்து வரையறுக்கலாம். ஸோ இந்த அடிப்படை டைமென்ஷன் இருக்கலாம், மாஸ், லெங்த், டைம், இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கிடையாது, மூன்றும் இண்டிபெண்டான இருக்கு. மற்ற எல்லா காரணிகளும், பொறியியல் காரணிகள் எல்லாம் அதிலிருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வர்றது. ஓகே,
Force can also occur between bodies that are physically separated. நம்ம முந்தின ஸ்லைடில் என்ன பார்த்தோம், ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே ஆக்ட் பண்ணும்போது முதல் பாடி ரெண்டாவது பாடி மேலே ஒரு சுமையை இல்லை என்றால் ஒரு விசையை செலுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஃபோர்ஸஸ் கேன் ஆல்சோ பி அப்ளைடு வித்தவுட் எனி பாடி காண்டாக்ட். இப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இவையெல்லாம் வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்ங்கிற கேட்டகரியில் வரும். ஓகே, நவ் இப்போ வெயிட்டுக்கும் மாஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ஏற்கனவே பார்த்தோம், மேட்டர் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, ஆர் துகள்னு பேர், இல்லைன்னா அதனுடைய மாலிகூல்ஸ் மூலக்கூறுகள், அப்புறம் அணுக்கள், இதெல்லாம் என்னுடைய மொத்த நிறைங்கிறது வந்து பொருளுடைய அளவு. இது கான்ஸ்டன்ட், அது எங்கே இருந்தாலும் கான்ஸ்டன்ட் தான். பூமியில் இருந்தாலும் தான் கான்ஸ்டன்ட் தான், நிலவில் இருந்தாலும் அது வந்து கான்ஸ்டன்ட் தான், அது மாறாது. Mass is a property of matter that does not change from the one location to the other. But எடை என்பது புவியீர்ப்பு விசையை வந்து ஒரு மாசின் மேல் அந்த நிறையை இழுக்கும்போது, புவியீர்ப்பு விசை இழுக்கும்போது அதற்கு பெயர் எடை என்று பெயர், அல்லது வெயிட் என்று பெயர். ஓகே, இது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து புவியீர்ப்பு விசை மாறும். நாமெல்லாம் கிட்டத்தட்ட பூமியினுடைய மத்திய ரேகை மத்திய பிரதேசத்தில் இருக்கிறோம், பூமி உருண்டையின் மத்திய பிரதேசத்தில். ஓகே, துருவ பிரதேசங்களில் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகே, வட துருவத்திலும் தென் துருவத்திலும் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனுடைய எஃபெக்ட் குறையும். அதுவே வந்து வான்வெளியில், ஓகே, வளிமண்டல மேலடுக்குகளுக்கெல்லாம் மேலே போகும்போது, ஓகே, ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே போகும்போது பூமியினுடைய புவியீர்ப்புக்கு வச்சு குறைந்து கொண்டே வந்து அது வந்து ஒரு இடத்துல வந்து 0 ஆகிடும். ஓகே, ஆகவே தான் நம்ம வந்து ராக்கெட்டினுடைய தேவைகள் வந்து உந்தி தள்ளுவதற்கு வந்து ஒரு இது சேட்டலைட்டை வந்து உந்தி தள்ளுவதற்கு தேவைப்படுகிறது. ஓகே, இதுதான் வந்து பேசிக் ஸ்பேஸ் பிரின்சிபல். அப்புறம் நிலவில் வந்து கிராவிடேஷனல் ஆக்சலரேஷனே கிடையாது. அதனால் எல்லோரும் வந்து எல்லாம் வந்து நம்ம வந்து மிதப்போம். நிலவில் போனால் மிதப்போம் இல்லையா, அது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் மிதந்த மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் அசம்ஷன். இப்போ ஐடியலைசேஷன், ஒன்றை இப்படி இல்லாதையே சிம்பிளிஃபை பண்ணி கருதி கொள்வது. ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளிகேட்டட் இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி படுறது பேர் ஐடியலைசேஷன். டு சிம்பிளிஃபை த அப்ளிகேஷன் ஆஃப் த theory of mathematical theory and the principle of physical science as a mechanical as a subject of mechanics or the fundamental subject of engineering. இதை வந்து we'll have some idealization. இதுக்கு பேர் வந்து கருதுகோள்கள், அசம்ஷன்ஸ். அப்படின்னாக்க அது வந்து ஒரு மாதிரி கற்பனைகள் அப்படிங்கிற மாதிரி வந்து அசியூம் பண்ணிக்கிறது, கற்பனை செய்து கொள்வது. இது வந்து நாம் கருதி கொள்வது. இப்போ எப்படி கருதி கொள்வது அப்படின்னாக்க, சைஸ் ஆஃப் த எர்த் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட் கம்பேர்ட் டு த சைஸ் ஆஃப் இட் எர்த். அது வந்து சூரியனை பூமி சுற்றி வந்திருக்கின்ற அந்த பால் வீதி இருக்கு இல்லையா, அந்த பேரண்ட பெருவழியை ஒப்பிடும்போது பூமி என்பது ஒரு மிகச்சிறிய துகள். ஓகே, அதனால தான் இதை வந்து பூமியை வந்து ஒரு பார்ட்டிகலாகவே கன்சிடர் பண்ணலாம். வென் யூ கன்சிடர் த ஹோல் இது இருக்குல்ல, யூனிவர்சல் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை கன்சிடர் பண்ணும்போது வில் கன்சிடர் இட் அஸ் அ பார்ட்டிகிள். ஓகே, லைக்வைஸ் அப்படி தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு 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 பிரிட்ஜு இல்லைனா ஒரு பெரிய பில்டிங்கை வந்து நம்ம ஒரு சின்ன ரிஜிட் பாடியாக ஒரு பார்ட்டிகலாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது. ஓகே, ரிஜிட் பாடி a combination of large number of particles, கோடிக்கணக்கான துகள்களை கொண்டது ஒரு ரிஜிட் பாடி. with all particles remains at a fixed distance practically from one another before and after applying the load. கட்டியாய் இறுகிய பொருள், அதுக்கு தான் கட்டு இருக்க பொருள். மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிஜிட் பாடி ஆர் நாட் ரெக்வயர்ட் டு பி கன்சிடர். ஸோ அதனுடைய பேசிக் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்னாக்க மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி, ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இப்போ கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்படி கன்சிடர் பண்ணுறது வந்து இட்ஸ் அ செப்பரேட் சப்ஜெக்ட் விச் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ உலகத்தில் வந்து மிக கட்டியான பொருள் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாய் பூமியில் கிடைக்கிற பல்வேறு யுகங்களாக வந்து ஒரு இறுகி கட்டியான பாறை, மலையிலிருந்து கிடைக்கக்கூடிய கல் மலை. ஓகே, இல்லைன்னா த ஹார்டஸ்ட் மெட்டீரியல் ஆஃப் ஆல் த ஸ்டோன்ஸு, ரேர் எர்த்ஸில் வைரம், ஓகே, டைமண்ட்,
ஏன்னா அதுதான் ஹார்டஸ்ட் மெட்டீரியல். அதை வச்சு தான் நம்ம மற்ற மெட்டீரியல் வந்து கட் பண்ணுவோம். ஓகே. தென் உலோக கட்டிகள், இரும்பு, செம்பு, அப்புறம் வந்து வெள்ளி, தங்கம், இது மாதிரி பல்வேறு உலோகங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிஜிட் பாடியாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஆனால் பேசிக்கலி எல்லா மெட்டலுமே வந்து தே ஆர் ஆல் விச் கேன் பி இருக்குல்ல, ஒரு இன்ஜினியரிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அதில் பண்ணலாம். தங்கத்தை வந்து தட்டி சிறுசாக்கி கம்பியாக்கி வளைச்சி இது எதுவுமே பண்ணாமலோ இல்லை இரும்பு எல்லாம் வளைக்காமலோ நம்ம நிறைய இன்ஜினியரிங் காம்போனன்ட்ஸே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வில் கன்சிடர் ஆல் ஆஃப் தம் ஆர் டைம் பீயிங் as rigid body. Okay. In most cases actual deformations occurring in structures, okay, காங்கிரீட்லேயோ மரத்துலேயோ இரும்புலேயோ கட்டின ஸ்ட்ரக்சர்ஸ், மெஷின்ஸ், மெக்கானிசம்ஸ் எக்ஸட்ரா ரிலேட்டிவ்லி ஸ்மால் அண்ட் ரிஜிட் பாடி assumption suitable for analysis. ஸோ அதனால தான் வந்து வில் கன்சிடர் திஸ் ரிஜிட் பாடி கன்சிடரேஷன் will be suitable for the analysis. சரி, then we'll have another idealization, whatever may be the type of the transmission of force. ஒரு பிரிட்ஜுக்கு மேலே இந்த ஒரு மாதிரி ஒரு லாரி வித் லோடு போய்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க, இந்த ஃப்ரண்ட் வீலில் வந்து 40 கிலோநியூட்டன் லோடு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா பிரிட்ஜுக்கு மேலே இருக்கக்கூடிய டாப் சர்ஃபேஸில். தென் பேக் வீலேருந்து ஒரு 160 கிலோநியூட்டன்னாங்க. இந்த என்டையர் வெயிட், அது இந்த வெயிட் ஆஃப் த ஃப்ரண்ட் போர்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள், பீப்புள், அப்புறம் வந்து இன்ஜினு, டயரு எல்லாம் சேர்த்து மொத்தமாக 40 கிலோநியூட்டன் இஸ் டிரான்ஸ்மிட்டட் as a சிங்கிள் கான்சன்ட்ரேட்டட் ஃபோர்ஸ். இந்த டயருடைய கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாப் ஆஃப் த பிரிட்ஜ், அந்த அதில் வந்து இந்த எல்லா லோடும் வந்து கான்சன்ட்ரேட் ஆகி, அப்போ அதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு இது இருக்குல்ல, ஒரு டவுன்வேர்டு ஆரோவாக வந்து நம்ம அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரியா? அதே மாதிரி பேக் வீல்லேருந்து வில் ஹேவ் அ ரியாக்ஷன். ஓகே, தட் இஸ் கால்ட் எஸ் இது இருக்குல்ல, தட் இஸ் ஆல்சோ ஏ கான்சன்ட்ரேட்டட் ஃபோர்ஸ். ஸோ எல்லாமே சென்ட்ரல் கிராவிட்டியாக வரக்கூடிய கான்சன்ட்ரேட்டட் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோம். ஸோ அடுத்த காணொலியில் நாம் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பாரதியார் பாட்டிலிருந்து தொடங்கி இதிலிருந்து கிடைக்கின்ற நல்ல தமிழ் சொற்களின் அடிப்படையில் நியூட்டன்ஸ் லாவை மறுவரையறை செய்யலாம். வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.